இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். ஏசாயா 17:8 என்ற தேவ வாக்கின்படி இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஒருவரையே தன் வாழ்நாள் காலம் முழுவதும் நோக்கி நோக்கி பார்த்து தான் ஏறெடுத்த 50,000 ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்ட தேவபக்தன் ஜார்ஜ் முல்லர் ஆவார். அந்த 50,000 ஜெபங்களில் 30,000 ஜெபங்கள் 24 மணி நேரத்தில் கர்த்தரால் விடையளிக்கப்பட்டது என்று அவர் கூறுகின்றார். அநேக ஜெபங்கள் அவர் தனது முழங்கால்களில் இருந்து எழும்பும் முன்னரே தேவனிடமிருந்து பதிலை பெற்றுக்கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஜார்ஜ் முல்லர் தனது தேவைகளுக்கு என்னிடம் பணம் கேட்டார் என்று சொல்ல இயலாது என்று அவர் கூறுகின்றார். 10,000 அனாதை பிள்ளைகளை ஒரு நேர ஆகாரம் கூட அவர்களுக்கு தடையில்லாமல் தேவ ஒத்தாசையால் போஷித்து அவர்களை நித்திய ஜீவ பாதையில் வழிநடத்திய உத்தம தேவ பக்தனாவார். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை 100 தடவைகள் தனது முழங்கால்களில் நின்றும் 100 தடவைகள் நாற்காலியில் உட்கார்ந்தவாறும் வாசித்த தேவ பக்தன், வல்லமையான ஜெபமாந்தன். உலகம் முழுவதும் பல தடவைகள் பிரயாணம் செய்து கர்த்தர் ஒருவரையே முழுமையாக சார்ந்து ஜெபம் விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆண்டவருக்காக மாட்சியான காரியங்களை இன்றும் சாதித்து விடலாம் என்று பறைசாற்றிய சிலுவை வீரர். அவர் தோற்றுவித்த வேத ஞான ஸ்தாபனம் மூலமாக லட்சக்கணக்கான வேதாகமங்கள், புதிய ஏற்பாடுகள், சுவிசேஷ பங்குகள், திரளான சுவிசேஷ கைப்பிரதிகள் உலகமெங்குமுள்ள தேவ ஊழியர்களுக்கு இலவசமாக அனுப்பப்பட்டதுடன் அநேக மிஷனரிகளையும் பொருள் உதவியினால் தாங்கினார். அவர் ஒரு மாபெரும் கொடையாளி என்று அழைக்கப்படுகின்றார். ஜார்ஜ் முல்லர் கூறுகையில், நீ ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருப்பாயானால், அவருடைய சகாயத்தை எதிர்நோக்கி நீ காத்திருப்பாயானால், அவர் உன்னை ஒரு காலம் கைவிட மாட்டார். எனது ஒவ்வொரு நாளின் பிரதான பணி எனது ஆண்டவர் இயேசுவோடு அதிகமாக உறவாடி மகிழ்வதேயாகும். எனது முதன்மையான எதிர்பார்ப்பு நான் என் ஆண்டவருக்கு எப்படியாக தொண்டு செய்யலாம் என்பதல்ல, எனது ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை தேவனுக்கு முன்பாக எவ்விதமாக போஷித்து பிரகாசிப்பிக்கலாம் என்பதே. தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு குறைவாக நாம் வாசிப்போமோ அவ்வளவு குறைவாகவே நாம் அதை வாசிக்கவும் விரும்புவோம். எவ்வளவு குறைவான நேரம் நாம் ஜெபிப்போமோ அவ்வளவு குறைவாகவே நாம் ஜெபிக்கவும் விரும்புவோம். ஒரு தேவ ஊழியனுக்கு ஒரே ஒரு எஜமானன் மட்டுமே இருக்க முடியும். ஒரு தேவ ஊழியன் இந்த உலகத்தில் செல்வச் சீமானாகவும் சுகபோகியாகவும் பெரியவனாகவும் உலகத்தால் கனப்படுத்தப்படவும் மக்களால் புகழப்படவும் மனதார ஆசை கொண்டிருக்கும் அதே வேளையில் அவனது எஜமானன் ஏழையாகவும் புறக்கணிக்கப்பட்டவராகவும் அசட்டை பண்ணப்பட்டவருமாக இருப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அப்படியானால் அவனது எஜமானன் ஆண்டவராகி இயேசுவல்ல, உலக ராஜ்யங்களை காண்பித்து அதன் ஆளுகையை தேவ மைந்தனுக்கு வாக்களித்த தந்திர சாத்தானைதான். ஒரு ஏழை மனிதன் தனது எளிமையான ஜெபத்தாலும் விசுவாசத்தாலும் எந்த ஒரு தனி மனிதனையும் உதவிக்காக கெஞ்சி கேட்காமல் ஒரு பெரிய அநாதை இல்லத்தை தோற்றுவித்து அதை சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலமாக பராமரித்து கொண்டு செல்லுவானானால், இது ஒன்றே தேவன் இன்றும் உண்மை உள்ளவர் என்பதற்கும் தேவன் இன்றும் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதற்கும் அப்பட்டமான அத்தாட்சியாகும். நான் ஜெப ஆவியிலே ஜீவிக்கின்றேன், நான் நடந்து கொண்டே ஜெபிக்கின்றேன், நான் படுத்திருக்கும் போதும் எழும்பும் போதும் ஜெபிக்கின்றேன். எனது ஜெபங்களுக்கான பதில்கள் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. 1000 தடவைகள் எனது ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஜெபிக்கும் காரியம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கொண்டு வரக்கூடியது என்பதை நான் நிச்சயித்து கொண்ட மாத்திரத்தில் நான் அதற்கு விடை கிடைக்கும் வரை தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். நான் எனது அறைக்குள் பிரவேசித்து அங்கிருந்த நாற்காலியில் எனது வேதாகமத்தை வைத்துவிட்டு எனது அறையின் கதவை பூட்டிய பின்னர்
நாற்காலிக்கு அருகில் முழங்கால் ஊன்றி சில மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தேன். நான் இந்த விதமாக 3 மணி நேரங்கள் ஆண்டவருடைய பாதங்களில் கற்றுக்கொண்ட சத்தியத்தை வேறு விதமாக பல மாதங்கள் செலவிட்டாலும் கற்றுக்கொண்டிருக்க இயலாது என்று நான் உங்களுக்கு திட்டமாக சொல்ல முடியும். கடன் வாங்குவதை குறித்து நான் சொல்லும் தேவ ஆலோசனை என்னவெனில், தேவனுடைய வாசற்படியை தாண்டி நாம் கடன் வாங்குவதற்காக எந்த ஒரு மனிதனிடமும் செல்ல தேவையில்லை. நம்முடைய தேவைகளையெல்லாம் சந்திக்க போதுமான கர்த்தர் நமக்கு இருக்கும்போது நாம் எங்கும் சென்று கை ஏந்த காரணமே கிடையாது. எனது தேவ ஊழியங்களின் பிரதான குறிக்கோள் என்னவெனில், பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலங்களுக்கு முன்னர் தேவன் எப்படி இருந்தாரோ அதே வண்ணமாக இந்த 19ஆம் நூற்றாண்டிலும் அவர் ஜீவிக்கின்ற தேவனாகவும் தமது பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு செவி சாய்த்து அவரை நம்புகிற அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்ல கர்த்தராக இருக்கின்றார் என்பதை நிரூபித்து காட்டவுமேதான். தேவன் எனது ஜெபங்களுக்கு ஆச்சரியமான விதங்களில் பதில் கொடுத்ததை கேட்கின்ற ஒரு மெய்யான விசுவாசி, மெய்யாகவே நான் ஆண்டவருடைய பரிசுத்த பிள்ளைகள் அநேகரை காட்டிலும் ஆவிக்குள்ளாக ஒரு மேலான நிலையில் உள்ளவன் என்றும் அதன் காரணமாகவே அவர் எனக்கு இவ்வனமாக தயவு பாராட்டினார் என்றும் நிச்சயமாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகின்றேன். நான் தேவனுடைய சிந்தையை உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்தேன். இதுவேதான் தேவன் என்னை ஆசீர்வதித்ததும் அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாக வைத்ததின் இரகசியமுமாகும் என்று ஜார்ஜ் முல்லர் கூறுகிறார். நாமும் ஜார்ஜ் முல்லரைப் போல தேவனிடத்திலிருந்து பதிலை பெறுகிற வரைக்கும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். தேவன் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.